ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விஜய் அவர்கள் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் தற்பொழுது கொடைக்கானலிலிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகன் வழங்கிட கேட்கலாம். ஜெகன், வணக்கம். தாவேக தலைவர் விஜய் விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது, பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பாண்டிக்குடி பகுதியில ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஷூட்டிங்காக மதுரைக்கு வந்து மதுரை மூலம் தூத்துக்குடிக்கு கொடைக்கானலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலை மார்க்கமா சென்றிருந்தார். மதுரைக்கு அவர் வரும்போது உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில வந்து தற்போது விஜய் அவர்கள் மீண்டும் கொடைக்கானலில் இருந்து மதுரைக்கு வந்து விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். இதன் சூழ்நிலை காரணமாக பெரிய அளவில் யாருக்கும் இந்த தகவல் தெரியாத காரணத்தினால தற்போது இந்த மதுரை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த பயணிகளை வழி அனுப்ப வந்த பொதுமக்கள் இந்த பகுதியில் நின்று விஜய் அவர்களுக்கு அவரை வந்து வரவேற்று அவரை வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதி முழுவதும் பார்த்தோம்னா காவல்துறையினர் முன்பு, ஏன்னா கடந்த முறை வந்து அவர் விமான நிலையத்திற்கு வரும்போது இங்கு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து கூடிய நிலையில வந்து ஏகப்பட்ட பரபரப்பான சூழல் உருவாகிய போதும் தற்போது அதன் அடிப்படையின் காரணமாக எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்ற காரணமாக இன்று காலை முதலே பார்த்திருந்தால் விமான நிலையத்திற்கு வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில வந்து யாரையுமே உள்ளே அனுமதிக்காமல் வைத்திருந்தார்கள். மேலும் கட்சி நிர்வாகிகளுக்கோ மற்றும் ரசிகர்களுக்கோ உள்ளே அனுமதி இல்லை என்று வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது விமான நிலையத்தில் யாரும் உள்ளே அனுமதி இல்லாத காரணத்தினால் தற்போது விஜய் அவர்கள் விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். வருகை தந்து தற்போது விமான நிலையத்தில் உள்ளே சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து தனி விமானம் மூலம் அவர் சென்னைக்கு செல்ல இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.